இக்கோ நல்லா கேட்டுக்க. திங்கள் லெமன் சாதம், செவ்வாய்க்கிழமை புதினா சாதம், புதன்கிழமை வெஜ் பிரியாணி, வியாழக்கிழமை கருவேப்பிலை சாதம், வெள்ளிக்கிழமை தயிர் சாதம். ஏட்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. இதெல்லாம் எவன் திங்கிறது? எவன் இப்படி திங்கிறது? நீயும் நானும் வேணாம்னா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த பிள்ளைவ இதெல்லாம சாப்பிடும். ஏன் மவ என்னவோ பாஸ்தாங்கிற, இந்த என்னமோ மக்கணமா என்னென்னவோ சொல்றாட்டி, அதெல்லாம் எப்படி செய்யறது? ஏக்கா நம்மளாம் பள்ளியிடம் படிக்கல, சாம்பார் சோறும் முட்டையும் தான் போடுவாவ. இந்த பிள்ளைவ என்னக்கா பீஸா பர்கரு சாண்ட்விச்சு அப்புறம் என்னமோ சவர்மா இதெல்லாம் பள்ளியிடத்துல கொண்டு போக கேக்குதுவ. என்ன இதுவெல்லாம் மகாராஜா வீட்டு குடும்பத்துல பிறந்தன்னு நினைச்சுக்கிட்டு வாழுதோ போல இருக்கு. அது அதையும் தினமும் சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாருன்னு காட்டினாதான் அதுகளுக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன். என்னட்டி செய்யறது? நம்ம அந்த காலத்துல கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளைய கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுவே கேட்டதை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஆனா அதுவே அதிக பெரிய கொழுப்படுத்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த நினைக்கிறதெல்லாம் கேக்குதுவ, நிலகால் மேல நிக்குதுவ. விக்கிற விலைவாசிக்கு ஒரு பச்சை மிளகா வாங்கி குழம்பு வைக்க முடியுதா? இதுல என் மவனுக்கு தினந்தோறும் முட்டை போட்டு புரைட் ரைஸ் செஞ்சு தரணுமா? நான் எங்க இருந்து போறது? முட்டையே ஒரு முட்டை 8 ரூபாய் 9 ரூபா விற்கிறானுவன். பள்ளிக்கூடம் திறந்ததும் முட்டை விலையை ஏற்றி விட்டுட்டானுவன். முட்டை விலையை ஏத்துறது இருக்கட்டும், இந்த பள்ளிக்கூடத்துல டெய்லி முட்டை போடுறாங்க, வாங்கியா தின்னுதுவேன். அங்க போடுற சோறும் சரியில்லைன்னு வாங்குறது இல்ல, முட்டை சரியில்லைன்னு வாங்குறது இல்ல. இதுல என்னத்துக்கு தான் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல சேர்த்தாமல இருக்கு. இந்த நானும் யூடியூப்ல அதுல இதுலன்னு எல்லாத்துலயும் பார்த்து இருக்கல அவ்வளவு வெரைட்டி ரைஸ் சாதத்தையும் சொல்லிட்டேன். இனி உன் மவளுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு நீ தான் முடிவு பண்ணிக்கணும்பா. லீவ் விட்டதுல இருந்து தினமும் எதுவும் சோறு குழம்பு ஆக்கி வச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கிடந்துச்சுவே. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு டெய்லிக்கு ஒரு சோறு ரகரகமா கேக்குது. மூணு விதமா கேட்டா நான் என்ன நிதி பண்றது? இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு அம்மாவா இருக்கணும்னா ஆடு தெரியணும், பாடு தெரியணும், சமைக்க தெரியணும், விதமா தலைச்சீவ தெரியணும். அப்படி இருந்தாதான் நம்மளால அம்மானே ஒத்துக்கிறாவ. ஆமாண்டி, நம்ம காலத்துல பொண்ணு பார்க்க வரையில பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்டது போய் இப்ப ஏமாவா என்னைய கேக்குறான். எம்மா உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா? இந்த தக்கல இப்ப பாட்டை பாடுங்கிறான். நம்ம படிச்ச படிப்புக்கும் இந்த இப்ப பிள்ளைய படிக்கிற படிப்புக்கும் ஏணி வச்சா கூட எட்டாவது போல இருக்கு. ஏதாவது உன்னை கொண்டு வந்து காட்டுச்சோன்னா அது என்னன்றே புரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுக்கே இந்த நிலைமனா? இந்த ஜிபிஎஸ்சி மெட்ரிக்கு அப்படி இப்படிங்கிறாங்களே, அங்கெல்லாம் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்து விட்டா இன்னும் என்னத்துக்கு ஆகுறது? அது என்ன ஆகுமாமா? ஏதோ நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா போதும் எனக்கு. அதை விட வேற ஒண்ணும் வேண்டாம். வாசுந்தரே உள்ளவா. இதான் நம்ம வீடு எப்படி இருக்கு? ராசே, அப்ப பாக்கும்பொழுது வீடு எப்படி இருந்துச்சா இன்னமும் அப்படியே தாண்டா இருக்கு. ஒரு சின்ன மாத்தம் கூட இல்ல பத்தியா? நானும் தான் கட்டின வீடு. இப்பதான் கட்டி 1 வருஷம் ஆகுது. அதுக்குள்ள 9 இடத்துல ஓட்ட விட்டு படம் விட்டுக்கிட்டு நிக்குது. அந்த காலத்துல உள்ள மரம் ஓடலாம் அப்படி, அதனால வீடு அப்படியே மாறாம இருக்கு. என்னமா ராசதி, அப்படியே நீ பாட்டுக்கு மனசு பாத்துக்கிட்டு நிக்கிற? யாருன்னு தெரியலையா? என்னுடைய பள்ளிக்கூடத்து ஃப்ரெண்டு சுந்தரு ஞாபகம் இல்ல உனக்கு? நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்திருக்கான் பாரு. நம்ம கல்யாணத்தோட வெளியூர் போய் செட்டில் ஆன பத்தியா? சுந்தரண்ணா என்ன ஆளே அடையாளம் தெரியாத மாறிட்டியா? என்ன கடைசியா ஊரை விட்டு போகையில நல்ல கருகருன்னு கட்டையா இருந்திய, இப்ப நல்ல வெளுன்னு வெளுத்து போய் வந்திருக்கல. ஏம்ல வெளி இடத்துக்குலாம் போனா அப்படிதான் ஆளு மாறி வருவாங்க. என்ன நீ நின்னு பாத்துக்கிட்டே இருக்க? உட்கார வை, தண்ணி எடுத்து வந்து கூட. ஆமா ரசதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வசந்தி, உனக்கும் அடையாளம் தெரியலையா? ஓரளவுக்கு தெரியுது, இருந்தாலும் ரொம்ப பழக்கம் உள்ளவங்க மாதிரி தெரியல மாமா. உன் வீட்டுக்காரனுக்கும் ஃப்ரெண்டு தான் வசந்தியா. இது யாரு? நம்ம ராமு வீட்லயா? சுந்தர, சரியா ஞாபகம் வச்சிருக்கல இருக்க. ஆமாடா வசந்தி தாண்டா இது. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க, இருக்க சேர் எடுத்துட்டு வரேன். நம்ம வீட்டுல சேர்லாம் இருக்குமா? அப்படியே திண்ணில உட்காந்துக்கிறேன். இந்த மாதிரி திண்ணில எல்லாம் உட்காந்து பேசி எவ்வளவு வருஷம் ஆகுது. இந்த சில்லுன்னு காத்து வாங்குறதுக்கே கோடி ரூபா கொடுக்கணும் போல இருக்குமா? பாப்பா அப்படி இருக்கு. என்னதான் ஏசியை போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளார அடிச்சுக்கிட்டு உட்காந்து இருந்தாலும் இந்த இயற்கையா அடிக்கிற காத்து, அதுவும் இந்த முத்த வச்ச வீட்டுக்குள்ளார பாப்பா லேசா இருக்குமா மனசே. ராசாத்தி, ஊருள்ள அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து சின்ன கல்லு கடத்த கூட எடுத்து கல்லுல ஒத்திக்கிறாண்டி. அப்புறம் என்னடா செய்யறது? இருக்கும்போது யாருக்கும் அருமை தெரியாது. இருக்கிற இடத்த விட்டு போயிட்டு வந்த பிறகுதானே நம்ம ஊர் எப்படியாப்பட்ட ஊரு, நம்ம ஊர் மக்கள் எப்படிப்பட்ட ஆளுக்குன்னு தெரியும். சரிடா. அப்புறம் திடீர்னு ஊர் பக்கம் வந்திருக்க, என்ன விஷயம்? என்ன விஷயம்னு உனக்கு தெரியாதா? டேய், தெரிஞ்சா நான் எதுக்குடா என்ன விஷயம்னு கேட்க போறேன். இந்தாருடா, தங்கச்சி கல்யாண வயசுல இருக்கு. தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை ஒண்ணு பாக்கணும். நான் தான் வேலை அது இதுன்னு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டேன். தங்கச்சிக்காவது ஊருக்குள்ள மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அப்பப்ப தங்கச்சி பாக்குற சாக்குல ஊரோட வந்துட்டு போலாம். அதுக்குதான் சரி நம்ம சொந்த ஊருக்கே வந்து எதுவும் மாப்பிள்ளை இருக்கான்னு உன்னை கேட்டு விசாரிச்சுட்டு போலாம்னு வந்தேன். அட பாருடா, நம்ம பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துருச்சா? ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு மூண்டு கடந்தது. இப்ப பாத்தியா எப்படி வளர்ந்துருச்சா? ஆமா, பாப்பா படிப்புலாம் நல்ல படிப்பு படிச்சிருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி தான். அவளை படிச்சு சம்பாரிச்சு நிறைய காசு பணமும் சேர்த்து வச்சிருக்கா. அவளுக்கு உண்டானதை அவளுக்கு நான் கொடுத்துருவேன். பையன் நல்ல பையனா இருந்தா போதும். எனக்கு இட வசதி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நல்ல குணமான பையனா இருக்கணும், எனக்கு அது மட்டும் போதும்டா. நம்ம சொந்தத்துல யாரும் இருக்காங்களான்னு விசாரிச்சுதான் சொல்லணும். எடுத்தவங்க கௌதம்னு கல்யாண விஷயத்தெல்லாம் பேசிட முடியாது இல்லையா? நல்ல பொறுமையா தேடு, ஒன்னும் அவசரம் இல்லை சரியா? உன்னை பார்த்துட்டு அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். வரவு, அப்புறம் நான் கிளம்பட்டுமா? விசாரிச்சு எதா இருந்தாலும் சொல்லு, போன் பண்ணு, மறந்துடாத. வீட்டுக்கு ஒரு வட்டம் வந்துட்டு போங்க. ஏய், என்னடா இது வந்ததும் கிளம்புறேங்கிற? இன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு உன்னை சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டேன். இல்ல நீ அப்படியே சும்மா நின்னு பாக்குறிய? நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு இலைய போட்டு உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்றது இல்ல?
ஐயோ மாமா ஏதோ ஒரு நினைப்புல அப்படியே நின்னுட்டேன் மாமா. எதுக்கு போய் என் தங்கச்சி வரட்ட? இப்ப என்ன கோழி எடுத்து குழம்பு வைக்கணும் தானே? இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நீ அடிக்கடி வரதானே போறேன், அப்ப சாப்பிட்டுக்கலாம் விடு. இப்ப தானடா ஊருக்கு வந்திருக்கோம், இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வரோம். இப்ப என்ன எங்க போறேன்? என் தங்கச்சிமா சேர்ந்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, அங்க எல்லாரும் குடும்பமா வச்சு சாப்பிடலாம். என்னம்மா சொல்ற? சரிங்கண்ணே கட்டாயம் வாரண்ணே. இந்த ஒரு 5 நிமிஷம் தான் உட்காந்து என்ன சாப்பாடு செஞ்சிருவேன். இல்லம்மா தங்கச்சி பரவாயில்ல இருக்கட்டும். என்னடா இருக்கட்டும்ங்கிற, உட்காந்து சாப்பிட்டுட்டு போடா. டேய் வேணாண்டா விட்றா. சரி வா, வந்து என்னை விட்டுட்டு வா. இவன் ஒருத்தவன் வந்தா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான். பணக்காரன் ஆயிட்டுல, எங்க வீட்டுல எல்லாம் எப்படி சாப்பிடுவேன்? அடப்போடா மடப்பாயில. எங்க வீடு உங்க வீடுன்னு பிரிச்சு பேசுறத வருமாவா? என் வீட்டுல எனக்கு எப்ப பசி எடுத்தாலும் வந்து நேரா அடுப்படியில போய் சாப்பாடு போட்டு சாப்பிடுற உரிமை எனக்கு இருக்கு. இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கிறதால உட்கார நேரம் இல்லடா, அதான் கொஞ்சம் ஒரு 2 நாள் போகட்டும். நானே வந்து ஒரு வாரத்துக்கு தங்கி இருந்துட்டு போறேன். சரிடா சரி வா கிளம்பலாமா? கச்சி வரட்டுமாமா? ஏமா வாரமா, ராமுவை பார்த்து அந்த மாதிரி நான் வந்துட்டு பண்ணு சொல்லு. அவன் கண்டா என்னைய விடவே மாட்டான். எவனாவது பரவாயில்லன்னு அனுப்பி வைக்கிறான், அவன் ஆளை பிடிச்சி கட்டி போட்டுடுவான். அப்படியே நம்ம வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறதே. ஐயோ நேரம் இல்லம்மா, வாரமா. வாட போலாம். அம்மா உன் புருஷன் இன்னும் மாறவே இல்லை போல இருக்க. என்ன என்னாச்சு? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த வேட்டியை கட்டிக்கிட்டு அலையுவான்? இந்த பாரு நானே பேண்ட் சட்டிக்கு மாறிட்டேன், இவன் என்ன இன்னும் வேட்டையோட திரியிறான்? கிராமத்துல பேண்ட் போட்டுக்கிட்டு வயல்ல இறங்கி நாத்து நட முடியுமா? இல்ல வேற எதுவும் தான் வேலை பார்க்க முடியுமா? நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி, உன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியே நீ. என் பொண்டாட்டி இல்ல அப்படித்தான் இருப்பா. சரி வாட போலாம். அக்கா வெளியூர் போய் தங்கி இருந்தாலும் பிரண்ட மறக்காம வீடு வரைக்கும் வந்து பாத்துட்டு போறவள. பிரண்டுனா இப்படி இருக்கணும்டி. யாவசந்தி நீ எல்லாம் இப்படி அக்கா விட்டுட்டு வெளியூருக்கு போனா திரும்ப வந்து பாப்பியா? நான் எங்க உன்னை விட்டுட்டு போறேன்? செத்தாலும் வாழ்ந்தாலும் இங்க தானே நம்ம தலையில எழுதிருக்கு. வெளியூருக்கு போறதான் வெளியூருக்கு, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே கிடையாது. ஊருக்குள்ள சொந்த பந்தம் வேணும்னு தங்கச்சிக்கு சொந்த ஊர்ல பொண்ணு எடுக்கிறவ பத்தியா? இப்படி இருக்கணும்டி, இப்படி இருக்கணும் ஆளுவனா. அவைய சொந்த தங்கச்சிக்கா மாப்பிள்ள பாக்குறவ. ஆமாட்டி ஒரே ஒரு தங்கச்சி தான், ஆத்தா பண்ணல. அண்ணன் தான் ஆத்தா அப்பனா இருந்து வளர்க்குறாரு. ஆத்தா அப்பனா யாரும் இல்லையா? ஏக்கோ அப்பனா நம்ம சுப்பிரமணிக்கு அந்த பிள்ளைய கேட்டு பார்க்கலாமா? இது என்னடி நீ உளர்ற? யாரை பார்த்தாலும் சுப்பிரமணிக்கு பாருங்கிறத வேலை உனக்கு. அக்கா இவ்வளவு நாள் அந்த கனிமொழி இருந்துச்சு, அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்கிறானு கேட்டேன். அந்த பிள்ளையோட புருஷன் வந்ததும் அவளை அனுப்பி விட்டாச்சு. பாவம் போனதுல இருந்து ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அலைகிறான். இல்லாம இப்ப சேராத சேக்கையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வீட்டு பக்கம் சரியா வர்றதில்ல, சரியா சாப்பிடுறதில்ல, ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்காக்கா. அதான் சரியா அவனுக்குன்னு ஒரு கால்கட்டை போட்டு விட்டா கொஞ்சம் ஏதோ அடங்கி இருப்பாம்னு பாக்குறேன். நம்மளா பேசிக்கிட்டா எப்படி மாமா கிட்ட தான் சொல்லணும். இதுக்கு மாமாவும் பிரண்டா, உங்க வீட்டுக்காரரும் பிரண்டா. கேட்டா ஒத்துக்கோவல என்னன்னு தெரியல. அக்கா நல்ல இடமா இருக்கு, மனசளவுல நல்ல அளவுல இருக்காங்க. பார்த்து முடிச்சு வைக்கலாமக்கா. பாரு கேட்டு பாரு மாமா கிட்ட. அடுத்த இடத்துல போய் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு நம்ம வீட்டு பிள்ளையே பிடிச்சி வச்சானா நம்ம குடும்பத்துல தானே வந்து வாழ போகுது. நம்ம நல்லா பாத்துக்க போறோம், அவளுக்கு ஒரு நிம்மதி இருக்க போகுது. நான் என்ன இடைஞ்ச பண்ண போறேன்? அப்ப இல்லாத பிள்ளைன்னு வேற சொல்றேன். நான் நல்லா பாத்துக்க மாட்டேனா? ஏமா வந்தவளுக்கு ஒரு வாய் தண்ணி குடுக்கல, என்னமா நீ? ஏன் மாமா திடீர்னு வந்ததும் அப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டோம், அதனால குடுக்கல. என்ன உங்க ஃப்ரெண்டு தண்ணி தரலன்னு கோச்சிக்கிட்டு போயிட்டாரா? அவங்க வைக்கல, வேற யாரும் வந்து இந்த மாதிரி செஞ்சா என்ன நினைப்பாங்க? ஒரு வீடான வீட்டுல ஒரு தண்ணி குடுக்கலன்னு சொல்ல மாட்டவள? சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவே தங்கச்சிக்கு உங்களை மாப்பிள்ளை பார்க்க சொன்னவள என்ன முடிவு பண்ணிருக்கிய? இப்பதானே சொல்லிட்டு போறான், எதுவும் 4 இடத்துல விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும். அது இல்லாம எனக்கு தெரியாம நம்ம சொந்தத்துல யாரு இருக்கா மாப்பிள்ள? நல்ல மாப்பிள்ளையா வேணும், நல்ல குடும்பமா வேணுங்கிறவ. என் குழந்தை நல்ல மாப்பிள்ளை கிடையாதா? என் குடும்பம் நல்ல குடும்பம் கிடையாதா? ஆமாமா கண்ணெறிஞ்சிக்கு வெண்ண கையில இருக்கையில நீங்க என்ன நெய் கலையறீல? என்ன உள்ள உளர்ற? புரியலையே. சுப்பிரமணிக்கு அவைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேக்குறா. சுப்பிரமணிக்கா? யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும். யோசிக்கிறதுல என்ன இருக்கு? ஏன் நீங்க இருக்கியா நாங்க இருக்கோம், உங்களை மீறியா நாங்க ஏதோ அந்த பிள்ளைய செஞ்சிட போறோம்? கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா பாத்துக்க மாட்டேன்னா என்ன? அதுக்கு இல்லத்தா, நம்மளா பேசி முடிவு பண்ணக்கூடாது. பொண்ணு வாழ்க்கை, வெளியில வளர்ந்த பொண்ணு. இவன் அண்ணன் அம்மா ஒரு பேச்சுக்காக வந்து பொண்ணுக்கு ஊருக்குள்ள மாப்பிள்ள இருக்கான்னு கேட்டுக்கிட்டு போறான். அதையே நம்ம பிடிமானமா பிடிச்சிக்கிட்டு நம்ம பையில போய் மாமா எப்படி யோசிக்கிறாரு? அடுத்த அளவுனா கூட இந்த அளவு யோசிக்க மாட்டாரு போல இருக்கே. இல்ல நான் யோசிக்கலாம் இல்ல. சரி எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம், சரியா? பேசுறதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, இவளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வேறன்னு சொல்றிய. பொண்ணு எப்படி இருக்கோ இருந்தா போகுது, பொண்ணு குணமா இருந்தா எனக்கு போதும். அதெல்லாம் பொண்ணு குணமான பொண்ணாதான் இருக்கும். என் நண்பனோட தங்கச்சி இல்லையா? பரவாயில்ல மாமா, பேசி முடிச்சிருங்க. சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிச்சு வச்சா அவனும் கொஞ்சம் அடங்கி உடங்கி இருப்பான், அவனுக்கும் ஒரு பொறுப்பு வரும். சரிதா, நான் ராமு கிட்ட பேசுறேன். நீங்க தான் மாமா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். சரி பாத்துக்கலாம் விடு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்னமா தங்கச்சி, அண்ணன் அவசரமா வான்னு சொன்ன? என்ன விஷயம்? முக்கியமான விஷயமா? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை வீட்டுல இல்ல, உன்னாலதான். என்னாலயா? என்னால என்னமா பிரச்சனை? நான் என்னமா பண்ண? நீ என்ன பண்ணியா? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியலையா? நீ ரொம்ப மோசமா போயிட்டே இருக்க. பணத்துக்கு மேல ஆசை பிடிச்சி ரொம்ப ஓவரா பண்ற. உன்னை விடவா நான் பணத்தாசை பிடிச்சு நிக்கிறேன்? சும்மா பதிலுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டீங்கன்னா நீ பண்ண தப்புலாம் சரியாயிடுமா? நான் என்னமா தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? என் அம்மாட்ட சொல்லி எனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது யாரு? நீதானே? என்னது? உனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு உங்க அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்களா?
அட எனக்கு தெரியாதே. சும்மா நடிக்காத. இன்னைக்குதான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சது. மீனாட்சிக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கியாமே, இதெல்லாம் என்ன இதெல்லாம்? ஆ, நல்லா இருக்கா? டயனா, என்னம்மா நீ? அண்ணன் மேல எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம்? அண்ணனா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஏன் டயனா, என்ன பணத்தாசை பிடிச்சவனு சொல்றீங்க? நீயும் பணத்தாசை பிடிச்சதானே உன் புருஷனை காதல்ன்ற பேர்ல ஏமாத்தி கல்யாணம் பண்ண? கடைசியில அவன் கஞ்ச பிசுனாரி, ஒரு ₹1 காசுக்கு கூட புண்ணியம் இல்லாதவனு தெரிஞ்ச பிறகு தானே அவனை கழட்டி விடுறதுக்கு அந்த வீட்டுல சொத்து வேணும் அது வேணும்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிக்கிறேன். ஏய் ஏய், என்ன டயானா, அப்படி இப்படின்னு எங்க சுத்தி எங்க வந்தாலும் நீயும் நானும் ஒண்ணுதான். நீ உனக்கு பணம் வேண்டதுக்காக பண்ற, நான் எனக்கு பணம் வேணுன்றதுக்காக பண்றேன். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இப்போ உன் அம்மா உனக்கு பாத்துருக்காங்களே ஒரு கோடீஸ்வரன், அவன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு உன் புருஷன் வீடுலாம் சும்மா கால் தூசுக்கு சமம். நான் சொல்றது கேளு, உன் புருஷனை விட்டுட்டு வந்துரு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனை டைவர்ஸ் பண்ணிடு. இந்த கோடீஸ்வரனை நீயும் மீனாட்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? பணம் முக்கியமா இல்ல பந்தபாசம் முக்கியம்னுமா பார்த்தா பணம் தான் முக்கியம். காசு இருந்தாதான் நாளைக்கு எதுவும் நடக்கும். அது மட்டும் இல்ல, உன் அம்மா அவங்கிட்ட வாங்கின கடனுக்கு தான் ஒன்னும் அடகு வைக்கிறாங்க. தப்பு பண்ணது உன் அம்மா, என்கிட்ட வந்து கத்தாத, சரியா? நீங்க சொல்றதெல்லாம் எப்படி நடக்கும்? பிரச்சனை வராதா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் எப்படி அந்த கோடீஸ்வரன் என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான்? அவனை நினைச்சா இந்நேரத்துக்கு என்ன வேணா செய்வான். பணக்கார வாழ்க்கை வாழணும்னா உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு உங்க அம்மா சொல்ற மாதிரி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. நீயும் மீனாட்சியும் சந்தோஷமா இருக்கணுமா? ஏதோ தெரியாம நீ போய் அவனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை வீணாக்கிட்ட. இப்பதான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குல்ல. இப்ப என்ன யாரும் பண்ணாததா பண்ற? அவனுக்குதான் உன்னைய பிடிக்கல. இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு நீ பழி தீக்கணும்னு நினைச்சா அவனை விட்டுட்டு முதல்ல வா, வந்து இந்த பணக்காரனை கல்யாணம் பண்ணு. அண்ணா சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. டயனா, சொல்றது கேளுமா. டயனா, நான் சொல்றது கேளு.